பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தெய்வத்துக்கு கொடான கூடி நன்றி. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, ராஜாதி ராஜாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவரே, செங்கடலை இரண்டாய் பிறந்த தெய்வமே, அப்பா உமக்கு கொடா கொடி நன்றி தகப்பனே. ஒரு விஷயம் கூட தகப்பனே, என்னை தாழ்த்துறப்பா, என்னை தாழ்த்துற ராஜா, என்னை தரை மட்டுமாய் தாழ்த்துறன் தகப்பனே. புழுதில் இருந்தும் குப்பையிலிருந்தும் என்னை எடுத்தவரே, உமக்கு கொடா கொடி நன்றி தகப்பனே. மட்டுமா இந்த வார்த்தை 4 வார்த்தையோடு நீ பேசினீரே தகப்பனே, இந்த 5வது வார்த்தை கூட தகப்பனே நீ பேச செய்ய போற கிருபைகளுக்காக உமக்கு கொடா கொடி நன்றி தகப்பனே. தாழ்த்தின் திருக்கரத்துல செபிக்கிறோம், இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் புரிந்தே பரிகார பலியானே, பாவங்கள் புரிந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அனைக்கும் கரங்களிலே அப்பா நீங்களாம் சுவாமி, அனைக்கும் கரங்களிலே கர்த்தா நீங்களாம் சுவாமி. நினைத்து பார்க்கையிலே உடையுதப்பா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே அம்மா, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். 28வது வசனம் வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான வார்த்தை. முதலாவது வார்த்தை வந்து பிதாவே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தை. இரண்டாவது வார்த்தை வந்து இன்றைக்கு பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தை. கள்ளர்கள் தப்பு செய்திருந்தாலும் கர்த்தர் தாமே அவர்களை மன்னித்து பரலோகத்தில் சேர்த்தாரு. மூன்றாவது வார்த்தை வந்து அவனுடைய தாயை வந்து அன்பாய் நேசித்த ஒரு தாய்க்கு ஒரு அன்பான வந்து ஒரு நல்ல ஒரு நண்பரை கொடுத்த தெய்வம் அவர். நான்காவது வார்த்தையா எனக்கு வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்ம எத்தனையோ நாட்கள்ல இருந்தாலும் கர்த்தர் தாமே அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில கூட அவர் வந்து ஒவ்வொருவரையும் தாங்குகிற தெய்வமா இருக்கிறார். இந்த ஐந்தாவது வார்த்தை தாகம். அவருக்கு பார்த்தீங்கன்னா தாகம். ஏன்னா வந்து அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து 33 வருடம் வந்து இருந்தார், ஊழியம் செய்தார். 3 வருஷம் வந்து அவர் ஊழிய பாதையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அநேக துன்பங்கள் துயரங்கள் வந்து அதிகமாக அனுபவிச்சார். ஆனாலும் வந்து அந்த நாட்கள்ல வந்து எல்லாருக்கும் நன்மை செய்த தெய்வம் அவருக்கு. அவர் வந்து யாருக்கும் வந்து ஒரு தீமை கூட செய்யவில்லை. இப்போ வந்து பாடுகளை பற்றி நாம பார்க்கலாம். மார்க்கு 15வது அதிகாரம் 17, 18, 20 வாசம். மார்க்கு 15வது அதிகாரம் 17. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசின் கோலால் அடித்து அவர்கள் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். பாருங்க, இவ்வளோ பெரிய தெய்வம், இந்த உலகத்தை படைத்த தெய்வம், வானம் அவர்களுடைய சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இந்த நேரத்துல பாருங்க, கல்வாரி மலையில வந்து அவர் கடினமான அந்த நிலைமையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேலையில கூட பாருங்க அவங்க பண்ற காரியங்கள். சிவப்பான மேல் அங்கே அவருக்கு உடுத்தி, எந்த ஒரு ஆடையை தொட்ட மகள் வந்து சொசம் அடைந்தாள். உதிரத்தின் ஊசல் வந்து 12 வருஷமா இருந்த மகளுக்கு உதிரத்தின் ஊசல் நின்று போயிற்று. அந்த ஆடையை வந்து சீட்டு போட்டு பங்கு போடுறாங்க. யூதருடைய ராஜாவே நீ வாழ்க என்று அவரை வந்து பரிகாசப்படுத்துறாங்க, அவரை கஷ்டப்படுத்துறாங்க. அவருடைய சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். பாருங்க, அவரை வந்து ரொம்ப வந்து பரியாசம் பண்றாங்க. அவருடைய தலையில வந்து ஒரு கோலால் வந்து அடிக்கிறாங்க. அவருக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த கஷ்டத்துல கூட வந்து கர்த்தர் தாம வந்து தாழ்த்தினார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவரை பரியாசம் பண்ணினவர்களை வந்து கூட அவர் மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார். தாகமா இருக்கிறார். தாகம் வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போதே வந்து நம்மளுக்கு தாகம் ஏற்படும் போது என்ன பண்றோம், தண்ணி நம்ம குடிக்கிறோம். ஆனாலும் வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு அவர் வந்து அவருடைய சரீரத்துல வந்து அதிகமான ரத்தம் வந்து போயிருக்கு. அவருடைய உடம்புல பாத்தீங்கன்னா நல்ல காயங்கள் வந்து கடினமா இருந்தது. அந்த காயங்கள்னால அவருக்கு வந்து களைப்பு அதிகமா இருந்தது. அந்த நேரத்துல வந்து நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ கஷ்டமான வேலை தான் அவருக்கு வந்திருக்கிறது. இருந்த போதிலும் வந்து அவர் வந்து அந்த நேரத்துல இந்த மனிதர்கள் மீட்படைய வேண்டும் என்றுதான் வந்து இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆத்மா தாகம், அவருக்கு ஆத்மா மேல வந்து அவ்வளவு ஒரு தாகமா இருந்தது. சங்கீதம் 42, 1, 2 படி. 42, 1, 2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மில் வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, மான் வந்து தண்ணிக்காக வந்து அலைந்து திரிந்து தேடுகிறது. அதே போல வந்து சங்கீதக்காரர் தாவீது ராஜா வந்து இந்த ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு அரசரா இருந்தார். ஆடு மேய்த்தவரை வந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்ட தெய்வமா இருக்கிறார். அவர் தெரிந்து கொள்கிற தெய்வமா இருக்கிறதுனால அவரை வந்து ஒரு ராஜாவா வந்து ராஜாவா வச்சிருந்தார். ஆனாலும் கூட அவர் வந்து அவருடைய ஆத்மா வந்து எப்போதும் வந்து அவரே துதிக்கிற ஒரு ஆத்மா வந்து காணப்பட்டது. அதனாலதான் வந்து மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சிக்கிறது. அவரிடத்துல அதிகமான ஒரு விண்ணப்ப கொடுக்கிற
ராஜாவா அவர் இருந்தாரு. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாருங்க, அவருடைய ஆத்மா வந்து ஜீவனுள்ள தெய்வம். நம்ம அப்பா வந்து கல் அல்ல, மரம் அல்ல, மண் அல்ல, செடி இல்லைங்க. உண்மையுள்ள ஜீவனுள்ள தெய்வம் அவர் ஒருவருன்னு சொன்னா நம்ம அப்பா மட்டும்தாங்க இந்த உலகத்துல இருக்கிறாரு. அதனால வந்து ஜீவனுள்ள தெய்வம் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இந்த உலகத்திற்கு வந்தாரு. அதனால ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்து தாகத்தை குறித்து பேசுகிறார். அதே போல வந்து நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காலகட்டத்துல வந்து ஒரு தாகம் கடவுளுக்குரிய காரியத்துல வந்து நம்மளுக்கு தாகம் இல்லாம இருக்குது. அநேக காரியத்துல, அதாவது ஒரு சர்ச்சுக்கு போறோன்றா அப்படின்னா கூட நம்மளுக்கு சில நேரத்துல போகக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்ம தேவன் மேல வந்து, ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை படி. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அவர் தாங்க ஜீவாப்பமா இருக்கிறாரு. அவரை தவிர வந்து நம்மளுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. சொந்த பந்தம் இருந்தாலும் வந்து நம்ம கஷ்டப்படுற வேலையில வந்து அவரை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வன் என்று சொல்றார். அவர் மேல வந்து நம்ம தாகமா இருக்கணும். ஜீவனுள்ள தெய்வம் மேல தாகமா இருக்கும் பொழுது விசுவாசிக்கிற எல்லாவற்றையும் அவர் நன்மையா நம்மளை வாய்க்க பண்ணுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவனிடத்தில் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசிக்கிற ஒரு காலம் தாகமடையனா வந்து ஆத்மா வந்து நம்ம அவர் மேல வந்து தாகமா இருக்கணுங்க. நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் கூட வந்து அவரிடத்துல, ஏசப்பா எனக்கு இந்த நாள்ல கூட வந்து ஒரு பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் இந்த நேரத்துல நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் வந்து என்னுடைய விசுவாசம், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை என்னிடத்துல இருந்து புறப்பட்டுனே இருக்கு. தேவ ஆவியானவர் வந்து என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் வார்த்தையை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். கர்த்தர் வந்து அந்த நேரத்துல கூட தாகமா இருக்கிறேன்னு சொல்றார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த கஷ்டப்பட்ட ரேசப்பா வந்து ரொம்ப கடினமா வந்து அந்த நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அங்க இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு குடிக்கிறதுக்கு வந்து வெள்ளை போலம் கலந்த ஒரு திராட்சை ரசம் மாதிரி பண்ணி அது வந்து உடம்பு வந்து குடிச்சா வந்து அந்த வலியெல்லாம் வந்து தீர்க்கும் சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களாம். அதை கூட வந்து ஏசப்பா வந்து மறுக்க வந்து வேண்டாம் அப்படின்ற சொல்ற மாதிரி கசப்பு கலந்த காடியை மட்டுமே வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து அவர் யாரு மேல, அவருடைய சரீரத்துல வந்து அதிகமான இளைப்பு இருந்துச்சு, களைப்பாவே இருந்தது. கொஞ்ச நேரமே நம்மளால வந்து எங்கன்னா போயிட்டு வந்தோம்னா தண்ணி தாக எடுக்குது, ஐயோ ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே, முதல்ல நம்ம தண்ணியை தாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா வந்து அவருக்கு வந்து அந்த தண்ணி கூட வந்து கசப்பான வந்து தண்ணீரா, மாறாவின் தண்ணீரை வந்து அவர் மதுரமா மாற்றினாருங்க. அவர் தண்ணீரை கொடுத்த தெய்வத்துக்கு தாகமா இருக்குதுன்னு சொல்றாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா யோவான் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நாலாவது அதிகாரம் 7. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். 8வது அதிகாரம் 9-10 படி. அப்போது சமரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றால். யூதர்கள் சமாருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாராசிரி அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமராசிரியாகிய என்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். பாருங்க, அந்த நேரத்துல வந்து ஏசப்பா வந்து ஊழிய பாதையில வந்து அநேக நேரத்துல ஊழியங்க தான் செஞ்சிருப்பாரு. எப்பொழுதுமே வந்து அவர் கூட வந்து அநேக சீஷர்கள் இருப்பாங்க, அவரோட திரளான மக்கள். ஏன்னா வந்து அவர் வந்து நல்ல ஒரு காரியங்களை செய்தாரு. தண்ணீரை திராட்சை ரசமாக்கினாரு, நோயாளிகளுக்கு குணப்படுத்தினாரு, பேய்களை ஓட்டினாரு. எல்லா வேலையும் எல்லாமே அவருடைய வல்லமை வந்து அதிகமான வல்லமை. அவர் இடத்துல அன்பு அதிகமா இருந்ததுனால என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போகும் பொழுது வந்து அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்
கொடுக்கும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளியாக ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்ப வந்து ஒரு ஊருக்கு போகும்போது என்ன பண்றாங்க, ஒரு மகள் அங்கிருந்து குடத்தை எடுத்துட்டு தண்ணீர் எடுக்க வராங்க. அப்ப தண்ணீர் கேட்கும் பொழுது வந்து யூதர்கள் அந்த காலகட்டத்துல வந்து யூதர்களும் சமாரியர்களும் வந்து அவ்வளவா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதனால என்ன பண்றாங்க, நான் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமா சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க. 10வது வசனம் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையோ தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்திலே கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அந்த அம்மாவுக்கு வந்து தெரியாதுங்க, இவர் தான் வந்து ஏசப்பா அப்படின்ட்டு. ஏசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாய், ஆனால் நீயோ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 11. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறது, பின்ன எங்கிருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இல்லாம இந்த இடத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா பத்தி எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. அவர் காண்கிற தெய்வமா இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம் என்றது அவருக்கு எல்லாமே ஒண்ணு கூட தெரியாம இருக்காது. நம்ம ஒரு சின்ன பொய் சொன்னா கூட அவருக்கு தெரியும். நம்ம இந்த வேலையில என்ன பண்றோம், இந்த மகளை பத்தி தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. ஏன்னா வந்து அவர் இந்த உலகத்தை படைத்த தெய்வங்க. நம்மளை படைத்து பராமரித்து நம்மளுக்கு அன்பு காட்டுகிற தெய்வமா இருக்கிறார். அதனால வந்து சர்வ வல்லமை உள்ளவர். 7 பொன்பூத்துலகில் உலாவுகிற தெய்வமா இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியாங்க. ஆனா இந்த மகளுக்கு வந்து ஒரு அவிசுவாசமா இருந்ததுனால வந்து இந்த மகள் வந்து அவர் வந்து ரட்சிப்பை கொடுக்கறதற்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுக்கணும், பரலோகத்துல வந்து இந்த மக்கள்லாம் வந்து இருக்கணும், கெட்டு போகாம வந்து ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதணும் சொல்ற ஒரு வாஞ்சை தகப்பனுக்குள்ள இருந்தது. அதான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்றார். அவர் தாகத்தை தீர்க்க வந்த தெய்வமா இருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல தாகமா இருக்கும்போது தேவனிடத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது பல காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையால் இருக்கிறார். என்ன கூட பாத்தீங்கன்னா எனக்கு அநேக தாகம், ஏசப்பா மேல தாகம். நான் வந்து ஆர்சியில தான் இருந்தேன். சின்ன வயசுல வந்து ஆர்சியில தான் இருந்தேன். ஆர்சி சர்ச்சுக்கு தான் நான் போவேன். எங்க ஊர்ல வந்து எங்க வீட்டு எதிரவே வந்து பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு, மாதா கோயில் தான். வந்து எங்க வீட்டுல பெரிய ஃபேமிலி. எங்க வீட்டுல எங்க அப்பா கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 9 பேர் இருக்காங்க. ஆனா வந்து எல்லாருமே வந்து அந்த மாதானாலே வந்து அவ்வளவு ஒரு பக்தியா இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல பிறந்த பொண்ணு தான். எனக்குள்ள ஒரு தாகம், ஏசப்பா இவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட மாட்டாங்களே, இத்தனை ஆத்துமாக்கள் வந்து கெட்டு போகக்கூடாது. நீங்க வந்து எங்களுக்காக வந்து அடிக்கப்பட்டு பாரங்கள் பட்டு சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களுக்காக வந்து கடினப்பட்டீங்கப்பா. ஆனா இவங்க வந்து இப்படிலாம் இருக்காங்களேன்ற ஒரு தாகம் எனக்குள்ள இருக்குதுங்க. எங்க வீட்லயே எங்க பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்க மாதா கோயிலுக்குலாம் போகக்கூடாதுப்பா. ஏன்னா வந்து அவங்க வந்து முழுமையான ஒரு சாமி கிடையாது. நம்ம ஏசப்பா மட்டும் தான் உயிருள்ள ஜீவன் உள்ள தெய்வமா இருக்கிறார். அதை நீங்க வணங்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லுவேன். ஆனாலும் கர்த்தர் வந்து அந்த பிள்ளைகளையும் என் கணவரையும் கூட ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தை ரட்சிக்கப்படும்படியா கர்த்தர் தெரிந்து கொள்ளணும். என் சொந்த பந்தங்களையும் வந்து கர்த்தர் நரகத்துக்கு போகாதபடி ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுத கர்த்தர் தாமே அவங்களை தெரிந்து கொள்றோன்று இந்த நாள்ல நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் வந்து இந்த நாளை கூட ஆசீர்வதித்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்றேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் தாகம் உள்ளவன் தண்ணீரை ஓட்டுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் நன்றி, தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் நன்றி, ஊற்றுமையா வல்லமையே தாகத்தோட காத்திருக்கிறோம், தாகத்தோட காத்திருக்கிறோம், ஐயா வல்லமையே தாகத்தோட காத்திருக்கிறோம், நாங்கள் தாகத்தோட காத்திருக்கிறோம், தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன் ஒற்றுமையா உள்ளமையே நாங்கள் காத்திருக்கிறோம்,
தேவன் சமூகத்திலே என் அன்பான தேவ பிள்ளைகளே, தாகமா இருக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய சாட்சியோடு சமாராஸ்திரியோடு கூட கலந்து தனக்கு தேவன் கொடுத்த ஞான கிருபையின்படி தேவ வார்த்தையை ஞானமா சொல்லி அமர்ந்திருக்கிற மகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் குடும்பத்திலே கடைசியாக விண்ணப்பித்த விண்ணப்பம் குடும்பமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய தாகத்தை தேவன் தீர்த்து தேவன் தாமே நினைவுர்ந்து அப்படியா நடத்துற மகா கிருபைக்காக நம்ம எல்லாம் கல்லதுகதனா சோஞ்சலத்துவமா சோதரமையா சோதரமையா சோதரம் சோதரம் சோதரம்